நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேஎல் ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி சேனலில் ஒரு சூப்பரான ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாள் கழித்து மீண்டும் பழையபடி ஒரு தரமான ஒரு ப்ரிடிக்ஷனுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ மீண்டும் நல்ல ஒரு வெற்றிகளை எடுத்துக் கொடுக்க நம்மளுடைய ஏபிசி சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்ருதி 41/8/2026 அதுக்கான ட்ராக்கான கேளுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்துடலாம். நண்பர்களே என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 719 அப்படிங்கிற மாதிரி கேமை கொண்டு போயிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 1 ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த விதமான ஒரு பேட்டர்னுமே உட்காரல. சரிங்களா? ஸோ விடுங்க, நம்ம அடுத்த நாளுக்கான ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்தலாம். ஸோ நாளைக்கு சரிங்களா, நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 8/2/26 சரிங்களா, 8/2/26 அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாம்ருதி சரிங்களா, சாம்ருதி 41 சரிங்களா, சாம்ருதி 41க்கு நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் என்ன ஏதுங்கிறத அப்படியே பார்க்கலாம். அதேமாதிரி நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஷேர் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நண்பா, இந்த வீடியோவை ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கரெக்டாக வீடியோஸ் கொடுக்க முடியல சரிங்களா. இன்றைக்கி நம்ம அதேமாரி சரியாக எடுத்து கொடுத்துடலாம் சரிங்களா. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்புகள், ஏன்னா நேற்று எடுத்து கொடுக்க முடியல. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், இனிமேல் ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம் சரிங்களா. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போன வீடியோலையுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி நண்பா. ஸோ அதேமாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸே போக மாட்டுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கும், அந்தளவுக்கு நானுமே சிறந்த எண்களை எடுத்து உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. பார்க்கலாம் எந்த மாதிரியான சாம்ருதி கேம் இன்றைக்கி கொண்டு போய் முடிக்க போகிறாங்கிறது. ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த அந்த அன்எக்ஸ்பெக்டடான ரிசல்ட்டே நான் எதிர்பார்க்கல சரிங்களா. நான் 3 பேர் பண்ணுவான்னு நினச்சேன். ஸோ அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2யும் 3யும் பேர் பண்ணி கொடுப்பான்னு நினச்சேன். அவன் வந்து 2க்கு 7 பவரையும், ஸோ அதேமாதிரி பியில் நம்ம கொடுத்த மாதிரியே 1 பேர் பண்ணி 9 வச்சு கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டான். ஸோ விடுங்க, அது வந்து என்ன பண்ணாலுமே வந்து இப்போ இந்த ஒரு மந்த்தாக அடிக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியில்லாத எண்களாக தான் அடிச்சிட்ருக்கேன் சரிங்களா. கொஞ்சம் கெஸ்ஸிங் செட் ஆகலை, ஆனால் இந்த நம்பர் நமக்கு நல்லாவே செட் ஆயிருந்துச்சு சரிங்களா. இந்த மிஷின் நம்பர் பார்க்கும்போதே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணியிருந்தேன், 1க்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ 1 9 இப்போ 1 9 2யுமே பவர் ப்ளே பிசி வச்சுருக்கான் சரிங்களா. பி போர்டு வந்து 1ஐயும் வச்சு, சி போர்டில் 1க்கு பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஐயும் வச்சுருக்கான். அப்போ நாளைக்கு கண்டிப்பாக ஏ போர்டு பவர் பண்ணி 2 வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு அது மாதிரி தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி சரிங்களா. நண்பர்களே, அப்படி பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி சரிங்களா, ஏபிசி சரிங்களா. போர்டு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 7 3 சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 7 7க்கு 2 பவர் சரிங்களா. அடுத்தது பி சரிங்களா, பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 சரிங்களா, 1க்கு 9 பவர் சரிங்களா, 1க்கு 9 பவர் வைப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி வைக்கல அப்படின்னா 1ஆ நிறுத்திடுவோம் சரிங்களா. நிறுத்தி வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேம் வந்து நிறுத்தி ஆடி. ஸோ அப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து 1 9 இல்லை 9க்கான பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படியே நிறுத்தி கூட விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நிறுத்தி ஆடி. 1 நிறுத்தி ஆடினா அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. 8 அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 சரி, இந்த மாதிரி கேம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கான கெஸ்ஸிங்ஸில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது என்னோட ஜஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும் தான் சரிங்களா. என்னோடய கணக்கில் இந்த மாதிரி வருது. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது, என்ன மாதிரி கேமை கொண்டு போனால் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா இது முற்றிலும் நம்முடைய தனிப்பட்ட கணிப்புகள் மட்டுமே தவிர வேறு எந்த விதமான இன்டென்ஷனோட நம்ம போடுறது கிடையாது சரி. நான் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், ஜஸ்ட் ஃபார் கேல் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, உங்களுக்காக நான் எடுத்து கொடுக்குறது மட்டும்தான். இது 100% வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ எல்லாராலையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து கொடுக்க முடியும். நம்ம நண்பர்களுக்காக நம்ம பண்ணி கொடுக்குறது இது மட்டும்தான் சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வெயிட்டான ஒரு கெஸ்ஸிங்கோட சந்திக்கலாம். ஆல்போர்டு வழக்கம் போல் கொடுப்போம் சரிங்களா. ஆல்போர்டு வந்து வழக்கம் போல் கொடுப்போம். பிசியில் மட்டும் இந்த நம்பர்ஸ் வந்து 98 மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 98 16 இந்த நம்பர் மட்டும் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் வைங்க. ஏன்னா இதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு நம்பர் தான் சரிங்களா, நல்ல ஒரு நம்பர் தான். அதேமாதிரி ஆல்போர்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மற்றும் 6க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நண்பா. வெயிட் பண்ணுங்கள், நாளான்னைக்கு நல்லா எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் நண்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நேற்றே வந்து கேமை உல்ட்டா பண்ணிட்டான் சரிங்களா. ஆல்போர்டு மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வைங்க. ஏன்னா
தற்போதைய சூழ்நிலைக்கு 3600 நீங்கள் போட்டிங்கன்னா அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு எடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் அதிகமாக டிக்கெட் வைக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படியே லிமிட்டாக வைக்கலாம். நமக்கு அதுலேருந்து கேம் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக நம்ம இதில் ஒரு நல்ல ஒரு வெற்றியை எடுத்துப்போம். அதனால் நம்ம நண்பர்கள் அனைவரும் வெயிட் பண்ணுங்கள். நாளை நல்ல ஒரு வெற்றியான வீடியோக்களில் மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம்.